இப்பொழுது அகத்திய பெருமானை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. ஒரு முனிவர் மகரிஷி குழுக்குள்ளேய உயர்ந்தவர், சிறப்பினாலே உருவத்திலே குறுகியவர், சிறப்பிலே பெரியவர். அகத்திய பெருமான் அவர் வழிவந்த பீடங்கள் அநேகம். அதிலே அங்காள பரமேஸ்வரியை அருள் தெய்வமாகி கொண்ட அகத்திய பரம்பரை 1001வது பீடமாக அவருடைய ஆசானம், அதாவது 1000வது பீடத்தினால் நீரோப்பட்டு இன்று நம்மிடையே வந்து அமர்ந்திருக்கிறார். 1001வது பீடம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி சுவாமிகள். ஆகையினால அவர் எப்போது ஒரு மணி நேரம் ஆன்மீக அருளுரை வழங்குவார்கள். அனைவரும் அமைதியாக இருந்து கேட்டு இன்புறுவோம். தஞ்சத்தருஷன்முகனுக்கியல் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவோம். ஜெய் திருக்கைலாய புதிய முனி பரம்பரை, திருவேங்கடத்துறை கும்பமுனி பரம்பரை, ஜெய் புண்ணிய பதிர்க்கும் சற்குரு மகாதேவதைகளுக்கு, மகாகுரு தேவதைகளே, பாட்டு வித்தால் ஆடுகின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன், கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குறித்த ஊனை ஊட்டு வித்தால் உண்ணுகின்றேன், உன்னேன உறங்க வைத்தால் உறங்குகின்றேன், இச்சிறிய நாளாவது என்னே எல்லாம் வல்ல சக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் திருவருளாணையின்படி இச்சிறு கருவி முடிவில்லாத தலைப்பாகிய குரு ஆராதனை என்னும் தலைப்பினை பற்றி பேச துவங்குகிறது ஈசன் இடியாப்பர் சித்தர் திருவருளா.
என்றாரு கம்பளி சித்தர். சொல்லில் செயலில் சுயநலம் பூண்டு சுற்றி திரிந்த நாயனை அல்லும் பகலும் அயராத அருள் கூர்ந்த ஆசான் அடிமலர் அற்புதம் தானே என்றார் முடுக்கை சித்தரு. கடலை போல் ஆசை அலையாய் திரண்டு உடலையும் உயிரையும் ஓர்மண்ணாக்கிறேன், கடத்தற் கரிய பிறவியை தாண்ட கடவுள் கருணை குருவன் அறிவா என்றாரு கழுவடி சித்தர். காடும் மலையும் சுற்றி திரிந்து காய்கறி தின்று வாழ்ந்தாலும் அல்லல் களையும் ஆசான் இல்லையே எல்லையில்லா பிறப்பு தானே என்றாரு குப்பை சித்தரு. பொய்யாயின எல்லாம் ஒன்றாய் திரட்டி பிறருக்கு புகழ்மாலை சூட்டுவது மெய்யான வாழ்க்கை என நம்பி வாழ்ந்து விட்டு மெய்ஞான பிள்ளை வாழும் சொற்குருவே பொய்யான என்னையும் பொறுத்தருவாயே என்றாரு கரப்பாத்திர சித்தரு. இதையே மணிவாசகர் சொல்றாரு, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி விழுகின்ற மெய்ச்சுடரு. வாழ்க்கையில் பொய்மை அகன்று விட்டால் மெய்மை என்ற மெய்ஞானம் பிறந்து விடுகிறது. ஆனால் மெய்ஞானம் பிறப்பதற்கு முன்னர் வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உண்பதும் உடுப்பதும் உறங்குவதும் திருமணம் செய்து கொண்டு மக்களை பெறுவதும் குறுக்கு வழியோ நல்வழியோ எப்படியாவது பொருளை ஈட்டி ஆடம்பரமாக வாழுகின்ற வாழ்க்கையை மெய்யான வாழ்க்கை என்று எண்ணுகின்றார்கள். இதையெல்லாம் பல விரல் எடுத்தடியும் வாழ்க்கை என்கின்றார்கள் சித்தர்கள் எல்லாம். பின்னை பொன்பொருள் சேர்த்து போகத்துடன் தான் கடந்த காலையிலே அன்னையும் அற்புதங்கள் ஆகுநாள் எடுத்து எவ்வழியோ அவ்வழி ஈட்டிய பொருளெல்லாம் ஈசா பிறவி பல எடுத்தடியும் வாழ்க்கை என அறிவாய் பாரினாரு சிலங்காகிரி சித்தர். ஆகவே போகர் அகஸ்தியர் சம்பாஷணை மக்களுக்கு என்னென்ன தேவைன்றத போகர் நமக்காக ரெப்ரசன்ட் பண்றார். குருநாதரை பார்த்து கேட்கின்றார், நிலைகள் கடந்து வந்தொரு காலையில் என் சற்குரு மகாதேவா அலைகள் எத்தனையும் கடந்தது எடுத்தெடுத்து வந்தாலும் சில எனதடுத்து நான் இருந்தாலும் என் சற்குரு மகாதேவா உத்தம நிலைகளை மக்களுக்கு உரைத்திடல் வேண்டும். ஐயானே வாழ்க்கையில் விடங்கள் எத்தனையோ குருவீர் நன்றாய் மக்கள் அறியது. நமக்காக அவளுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் எத்தனையோ சித்தர்கள் இருந்தார்கள், மக்களுக்காக ரெப்ரசன்ட் பண்ற சித்தர்கள் கிடையாது. ஆகவே இதை கண்டார் குரு. அன்பானே அருள் புதல்வனே போகா. குரு எப்படி பேசுறார் பாருங்க. அன்பானே அருள் புதல்வனே போகா பின்னை நெடுங்கா நீ அறிவா என்று யாம் அறிவோ இருப்பினும் மக்களுக்கு நீ கூறுவாயே. 4 விதம் என அறிவு. வாழ்க்கையில 4 விதங்கள் இருக்கு. 1 இலை வாழ்க்கை, 2 கிளை வாழ்க்கை, 3 மர வாழ்க்கை, 4 வேர் வாழ்க்கை. இலை வாழ்க்கை என்றால் என்ன? குரு இல்லாத வாழ்க்கை வீணான வாழ்க்கை. கொண்ட குரு அற்ற வாழ்க்கை குறித்து நீ வாழுகின்ற நாளெல்லாம் குருட்டு வாழ்க்கை என வருவாய். குருடனாய் பிறந்தாலும் பரவாய், இல்லையப்பா குரு கிடைத்து விட்டால் கஞ்சிறந்துடுவேன் என்னாரு புலங்காகிரி. ஆகவே இலை வாழ்க்கை என்பது குரு இல்லாத வாழ்க்கை. குரு இருந்தால் எது தவறு எது சரி என்று உன்னை சுட்டி காட்டுவார். சில நேரத்தில் குற்றப்படுத்தியும் பேசுவார் அவர் திருந்துவதற்காக. அவ்வாறு நீங்கள் இலையாக வாழ்ந்தால் உதிர்ந்து சருகாகி போகிறீர்கள். பின்னை நீங்கள் இலையாக வாழ எண்ணிடாதீர், குருவற்ற வாழ்க்கை சருகாகி போகும் பாரேன் என்றார் சிலங்காகிரி சித்தர். ஆகவே நீங்கள் இலையாக வாழ்ந்தால் குரு இல்லாமல் உதிர்ந்து சருகாகி போகும்.